ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி கோதுமையில் நம்ம பன்னீர் மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஈவினிங் டைம்லேயும் சரி, இல்லை மத்தியானம் குழம்பு வகைகள் ஏதாவது செய்யணுன்னாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம தினமும் ஒரே மாதிரி சமைச்சோம்னா குழந்தைங்க ஒரு சில டைமில் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி கோதுமையை தண்ணியில் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டேன். ஒரு 2 நாள் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபுல்லாக முளைச்சி வந்துடுங்க. ஜஸ்ட் லைட்டாக இப்படி நடுவில் ஒரு தடவை தண்ணி தெளித்து விடணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் கட்டி வைங்க. நல்ல கொஞ்சம் மெலிசான இந்த துணியாக இருந்தால் ஈஸியாகவே இருக்கும். அப்படி மெலிசான துணி இல்லைன்னா நீங்கள் கனமான துணியில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு ஈரம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. தொடர்ந்து அடிக்கடி ஒரு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா நைட்டுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. அந்த மாதிரி ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா போதும். சூப்பராக இது இந்த மாதிரி முளை வந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி இது ரொம்ப ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். நமக்கு முளைக்கட்டின பயிர்னாலே குழந்தைங்களுக்கு நல்லது. ஆனால் அப்படியே கொடுத்தா எந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியான ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துக்கலாம். நமக்கு அந்த முளையெல்லாம் பார்த்தோம்னா அந்த துணியோட வெளியில் வந்திருக்கும். நம்ம இப்படி இதை கையில் எடுத்தோம்னா இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம இது நிறைய விதமான ஸ்நாக்ஸ்லாம் செய்யலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட நான் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஜூனியர் ஹார்லிக்ஸ்லாம் கூட இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருப்போம் நம்ம சேனலில். இப்போ இதை கொஞ்சமாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைக்கணும். கண்டிப்பாக திக்காக இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா இல்லை கரம் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஃப்ளேவரில் வேறு ஏதாவது மசாலா ஐட்டம் சேர்க்கணுன்னு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்ப்பாங்க. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் உப்பு, கரம் மசாலா, கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணுது இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து இதை கலக்கிறேன். கோதுமையை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு திக்காக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு அரிசி மாவு நம்மளுக்கு கம்மியான அளவுக்கு தேவைப்படும். இப்போ இதில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் பன்னீரோட அந்த ஃப்ளேவர் வரும். இல்லைன்னா அப்படி தயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்தும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தாங்க அரைக்கணும். திக்காக இருந்ததுன்னா நமக்கு அந்த பன்னீர் செஞ்சு வரும்போது அந்த எடுக்கும் போது நமக்கு அந்த திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் இந்த மிக்ஸிங்கை ஊற்றி இப்படி எல்லா பக்கமும் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தடவை நான் காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம வேக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் காலையில் இட்லி செய்கிறீங்கனாலும் அந்த இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் அடியில் இட்லி வச்சுருக்கீங்கன்னா மேலே ஒரு பிளேட்டில் அந்த பிளேட்டை திருப்பி போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இதை தட்டோடு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வெந்துடும். எதுக்காக திருப்பி போட்டுனா நம்ம அந்த கை பிடிச்சி எடுக்கிற இடம் ஒரே ஒன்று மட்டும் வச்சுருப்போம். ஒரு சிலர் அந்த ஒன்று மட்டும் இருக்கிற அதை பிடிச்சி எடுப்பீங்கன்னா அது மேலே வச்சா ஒரு சைடாக சாஞ்சிக்கும் இல்லைங்களா? அதனால தான் திருப்பி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் 2 பக்கம் பிடிச்சி வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் சைடில் தடவி இருக்கிறதுனால எண்ணெய் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் பிளேட் வச்சுருக்கேன். நான் காலையில் இட்லி செய்யலை. இன்றைக்கி வீட்டில் அவல் தான் சாப்பிட்ருந்தோம். அதனால் மோஸ்ட்லி ஒடிஷாவில் இட்லியெல்லாம் அந்தளவுக்கு செய்ய மாட்டோம். எப்பயாச்சும் ஒரு தடவை தான், வாரத்தில் ஒரு 2 தடவை போல். அதுக்கப்புறம் தோசை அந்தளவுக்கு இருக்காது. அவல் ஐட்டம்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் சேமியா
சுஜி அந்த மாதிரி ஐட்டம் தான் செய்வோம். இட்லி தோசை வந்து மோஸ்ட்லி இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம இதை அடுப்பு மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானவொடனே அப்படியே வந்து லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். சைட்லலாம் அப்படியே தன்னால் விரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நல்லா வந்து நம்ம கொஞ்சம் ஆறின அப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தடவை நான் பீஸ் பண்ணும்போது காமிச்சிருக்கேன். அதே போல் கட் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவரில் இது செஞ்சோம்னா அந்த ஃப்ளேவருக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கொத்தமல்லி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் மோஸ்ட்லாக வந்து நம்ம எந்த பன்னீர் செஞ்சாலுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் காமிப்போம். இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே வறுத்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீசஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து குழம்பு செஞ்சுட்டோம் அதில் போட்டுட்டு கொதிக்க வைக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு, லாஸ்ட்டு 2 நிமிஷம் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும். மற்றபடி இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வந்து நார்மலாக செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டிங்கன்னா அதை சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதே எண்ணெயில் வந்து குழம்பு செஞ்சுட்டு லாஸ்ட்டில் குழம்பு வந்து கொதித்து நீங்கள் இறக்குற ஒரு 3 நிமிஷம் முன்னாடி அந்த பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் கரம் மசாலா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடும். அதோட இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு பொருளில் நீங்கள் குழம்பு செஞ்சுருக்கீங்கன்னாலும் கண்டே பிடிக்க முடியாது. இதை போட்ட அப்புறமா வந்து நமக்கு அடியில் வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது தான் நம்ம போடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து வந்திருக்கும். நான் வந்து இது மேலே வந்து ஓரளவுக்கு வேகலை. நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நிறைய இருந்ததுன்னா அதை போட்டு திருப்பி போட்டோம்னா அது அப்படியே வந்து வந்துடும். நான் வந்து எண்ணெய் வந்து அடியில் மட்டும்தான் வர மாதிரி இருக்குது. அதனால் திருப்பி போட்டால் என்ன ஆகுன்னா அது வந்து இன்னொரு சைடு அந்த மாதிரி வேக வைக்க வேண்டியிருக்கும். இதே டீப் ஃப்ரைனால் நம்ம அடுப்பு அப்படியே வந்து திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா அது வந்துடும். இது வந்து மேலே வந்து வேகாமையாக இருந்ததுனால இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் அதையும் எடுத்து விட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக வச்சு டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா ஓகே, இல்லை கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பண்ணுறீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா போடுங்க. இல்லைனா சில்லுன்னு இருக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து ஒட்டின மாதிரி இருக்கும், அப்புறமா மேலேயும் ஒட்டின மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து கிறிஸ்பியாக வந்த அப்புறமா அப்படியே இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஈஸியான சைட் டிஷ்ஷோ இல்லை ஸ்நாக்ஸோ ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் நல்ல பன்னீரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மீதி இருக்கிற பீசஸையும் நான் அதே மாதிரி போட்டு இதை பொரிச்சு எடுத்துடுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறமும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.